இல்ல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு, அவங்க நேத்து குடுத்த பேட்டியிலருந்து, கலாட்டாக்கு அவங்க தனியா குடுத்த பேட்டியிலருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு, அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத இருந்த சூழல்ல, கட்சி கேட்டுக்கிட்டதுக்காக அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்ற பொறுப்ப மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தலைவர் பொறுப்பை யார் தேர்ந்தெடுக்கிறது, யார வந்து கை காட்டுறது, இல்ல தானே ஏத்துக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கும். ஏன்னா எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு கண்டிப்பா. தன் கணவரை இழந்த ஒரு வயது குழந்தையோட இருக்கும்போது, அந்த மனநிலையில வந்து அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு சூழல்ல, அப்ப இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடிய பிஎஸ்பி தலைவர் ஆனந்த் வந்து அவங்க கால்ல விழுந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதா தான் இருக்கு. கேட்டுக்கிட்டதாகவும், தான் வழக்க வந்து முறையா நான் நடத்துறேன். நான் உச்சநீதிமன்றத்துலலாம் வழக்கு நடத்தியிருக்கேன். அதனால இந்த வழக்க என்னால உறுதியா நடத்த முடியும். என்ன நம்பி வழக்கையும் குடுங்க. கட்சி பொறுப்பும் என்கிட்ட இருந்ததுன்னா, இன்னும் கூடுதலா நான் வந்து இந்த வழக்குல கவனம் செலுத்தி, அரசியல் ரீதியாகவும், சட்ட ரீதியாகவும் இந்த வழக்குக்கு அழுத்தம் குடுத்து, ஒரு உண்மை குற்றவாளிகள வந்து தண்டிக்க முடியும். அதனால எனக்கு குடுங்கன்ற கேட்டதுனால, சரி இவ்வளோ வந்து கேட்கறாரேன்றதுனால இவங்க வந்து சொல்லியிருக்காங்க.